உலகெங்கும் வீற்றிருக்கும் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆனி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கி தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதே வாழ்க்கை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பதால் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். இதுவரை இருந்த பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு விடிவு தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. எதையும் எதிர்கொள்ளும் மனோபலம் உங்களுக்கு அதிகரிக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளுங்கள். பயணங்களில் உங்கள் உடைமைகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. தாய் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. குழந்தைகளால் சில மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். குழந்தைகளால் சில விரயங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் குழந்தைகள் உடல் நலத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாகவும் குழந்தைகள் நட்பு வட்டத்தையும் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்ல வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் தேவையற்ற இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதும் குலதெய்வம் மற்றும் இஷ்டதெய்வ அனுகூலத்தை பெற உங்களுக்கு ஏதுவான வழியாக இருக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கிறதுனால அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டியதில் எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் நிச்சயம் பெற முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மனைவியின் கையோ இல்லை கணவனின் கையோ ஓங்கி இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனம் தேவை. கூட்டாளிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சரியாகும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்திடும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமான, தந்தையால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் நிறைவேறுவதற்கான முயற்சிகளில் விடாமுயற்சியோடு நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகளால் நண்பர்களின் உதவி உங்களுக்கு முழுமையாக நிச்சயம் கிடைக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 30, ஜூலை 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்குடி திட்டையில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.